இன்றைய தினம் வந்து மிக முக்கிய நாள் சூரிய சம்மானம். முருகர் வந்து அபிராமி வேல் வாங்குவாரு. நீங்க நம்மளுடைய வேல் அவர்கள் அபிராமி ரெசிடென்சியில் வேல் வாங்கிறாரு. அதாவது நான் வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் ஆதரவு தரோம். 3வது அணி புதுச்சேரியில் வந்து ஆட்சி அமைக்கும் அவரோடு மாற்று இருக்கிறது. எந்த 3வது அணி நிறைய பேர் கொடுப்பாங்களோ இந்த எல்லாரும் ஒன்றாகிறாங்க. இப்ப நான் வந்து அவருடைய இயக்கத்தை ஆதரிக்கிறேன், பகிரங்கமா ஆதரிக்கிறேன். நாளைக்கு கூட்டணிக்கு போறோம். அவர்களுக்கு தெரியும் பலமான ஒரு இயக்கமாக இருக்கும். அவர்கள் வந்துடுறாங்க. அவங்களும் வந்து காரைக்கால் சார்பா இந்த இயக்கத்தை வாழ்த்துக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு. ஒரு பாமகன்ற ஒரு கட்சியில ராமதாஸுக்கு ஒரு மிகப்பெரிய, அந்த ராமதாஸுக்கு இந்த ராமதாஸ் ஒரு மிகப்பெரிய ஆலோசனை மட்டும் கிடையாது. பொருளாதாரத்துல நீ இந்தியாவுல ஒரு கவர்மெண்ட்டுக்கு எது தேவையோ அதை வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில் வழிகாட்டுறது. பாண்டிச்சேரியுடைய பேரகாப்பு எம்பி எப்படி இருந்தாலும் வழிகாட்டினவர் எம்பி வந்து ராமதாஸ் அவர்களுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு பின்னணி பாண்டிச்சேரியில் ஒட்டுமொத்த அமைப்பு இருக்குது. காலையோட போராட்டம் பண்ணாங்க. ஒரே நோக்கம், அவருடைய நோக்கம், அத்தனை அமைப்புடைய நோக்கம் தான் பாண்டிச்சேரி விற்பனைக்கு அல்ல. யாரும் நிறைய பேர் வராங்க, அவங்க பின்னாடி நிறைய பேர் போறாங்க. ஒன்னாலும் தெரியும். நாளைக்கு பாகிஸ்தான்ல இருந்து ஒரு தீவிரவாதியை வழி கொடுத்து மறைமுகமா ஒரு 20 MLA உருவாக்குங்க. பாண்டிச்சேரி தீவிரவாத களமா போகலாம், எல்லாம் வந்துருவாங்களா? பாண்டிச்சேரி ஆகிறதுக்கு பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க மானம் கட்டவங்க, பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க MLA ஆவாங்க, பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க யாரும் வெளியிலிருந்து ஆகிறதுக்கு பாண்டிச்சேரி ஒண்ணா விற்பனைக்கு அல்ல என்பதுதான் இந்த கொடுத்த மிகப்பெரிய நோக்கம். எப்படி வெற்றி பெறும் அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லுவோம். நான் சொல்லுவேன், அவர் எங்க போனாலும் ஒரு இயக்கம் இன்னைக்கு ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தாலும் அந்த இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் வேறு அவங்க எல்லாருக்கும் தெரியும். மறுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. முன்ன சொல்ல போனா அவங்க இடத்துல இருந்து ராசியான இடத்துல இருந்து ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு ஒரு ஆட்சியாக இருக்கு. அந்த கட்சியினுடைய அலுவலகம் இருக்குது. ஒரு விஷயத்தை நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிக்கிறோம். பாண்டிச்சேரிக்கு எல்லாம் செய்யணும். சில பேர் வந்து அரசியல் வந்து வியாபாரம் ஆக்குவாங்க, அரசியல் வந்து சம்பாதிப்பாங்க. அரசியலுடைய நிலத்தை வந்து எங்கன்னா தப்பான இடத்துல வந்து வாங்குவாங்க. ஆனா சம்பாதிச்சுட்டு அரசியல் வந்து பெரிய விஷயம். சம்பாதிச்சுட்டு அரசியல சம்பாதிக்க கூடாது, ஏதோ ஒரு நல்லது பண்ணணும், மக்களுக்கு தொடர்ந்து நல்லது பண்ணணும் போர்க்கலாம் ஒரு நபர் யாருன்னா நேரு அவர்கள். பார்த்தேன் அனைத்து இந்திய அதிமுக வேலை பார்த்துட்டு எனக்கு சீட்டு இல்லை. ஒரு மிகப்பெரிய பிரபலமான நடிகர் வந்து ஆனந்தராஜ் நிறுத்தும் போது ஆனந்தராஜ் பிரபலமானவர் அதிமுக கூட்டணி. ஆனா ஒட்டுமொத்த உள்ளே அந்த பின்னணி நின்றாங்க. ஆனந்தராஜ் வந்து 900 ஓட்டு தான் வாங்கினார். 750 ஓட்டு தான் அதிமுக வாங்கிச்சு. ஆனால் சொந்த ஓட்டுல மக்களுடைய ஆதரவோட அவர் இருப்பார் அப்படின்னா ஒரே இலக்கு தான், நேர்மை, உண்மை, உழைப்பு. இது யாரையும் அடிக்கடி கவர்னர் முன்னாடி எந்த MLA புடிச்சு இருக்கு. கவர்னர் முன்னாடி கைகாட்டி பேசக்கூடிய நபர் பாண்டிச்சேரி கட்சியிலான்னா நாளை காலம் போல எல்லாம் கேட்டு போட்டுருவோம். எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா என்ன தப்பான வழக்குறீங்க, வேற ஏதாவது MLA பேசுறது தைரியம் இருக்காது. மணியில கடன் இல்லை. இப்ப நாமளும் பேசுவேன். நான் ஒரு பெரிய இயக்கத்திலிருந்து வெளில வந்தவங்க நான் ஓட்டு பண்ணிருப்பேன். காரணம் என்னை எத்தனை கேஸ் எல்லாம் போட்டுருக்கேன். இன்கம் டாக்ஸா வீட்டுக்கு கிளம்பு பிரச்சனை கிடையாது. நான் சவாலா விடுவேன். அரசாங்க சொத்தையோ அரசாங்கத்தையோ ஒரு பைசாவோ நான் 2 நாளாவது நான் ப்ரூவ் பண்ணுவேன். ஆனா அவங்களால பண்ண முடியுமானா கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு இந்த குடும்பத்தினுடைய நோக்கம், நீ ஆரம் செய்யற நோக்கம், நீ திட்டம் சமாளம். நான் எல்லாரும் பாண்டிச்சேரி ஒட்டுமொத்தமா அத்தனை பேரும் இதனால MLA அவனோட அரசியல் முதலமைச்சர் ஆகணும். அவங்க இந்த பாண்டிச்சேரி நல்லா இருக்கும்.
அப்படின்னா ஆண்டவரும் ஆண்டவரையும் பார்த்துட்டோம், ஆளுகின்றவரையும் பார்த்துட்டோம். மக்கள் பரவாயில்ல 6 பேர் சுயேட்சையை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா 2 பேருமே பிடிக்கல. ஆனா இந்த வாட்டி 3வது நிறைய கூட்டணி வரும். முக்கியமா ஒரு பிரபலமான கூட்டணி வருவாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. 3வது ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கும். அது யாருன்னா மண்ணின் மைந்தர்களை கொண்டு முதலமைச்சராக நம்ம ஊர்ல ஆள் கிடைக்கல அப்படின்னு இன்னைக்கு முடிவு எடுத்தோம் அப்படின்னா, நாளைக்கு அம்பானி வந்து ஒரு 2000 கோடி செலவு பண்ணி அவங்க பையனை முதலமைச்சராக அவரா இல்லையா? நீங்க யாருன்னா அவங்க நம்பூருக்காரங்களான்னு பாருங்க. பணம் இருந்ததுதான் எதெல்லாம் செய்வாங்கிறது முக்கியம் கிடையாது. பணத்துக்காக அரசியல் கிடையாது. பணமும் தேவை, ஆனா பணமே தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து இந்த இயக்கம் நான் அடிக்கடி சொல்லுவார், மாநில கட்சி ஆரம்பிச்சு என்ன ஆரம்பிச்சுக்கிறாங்க, மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. 2 மாநில கட்சியுமே வந்து ஃபர்ஸ்ட் கண்ணன் ஆரம்பிச்சாரு ஒரு மிகப்பெரிய வெற்றி, என்ஆர் ஆரம்பிச்சாரு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு அடுத்தது 3வது ஆரம்பிச்சு தைரியமா ஏன் தைரியமா வந்ததுன்னா, நிறைய பேர் கேட்டாங்க அவங்க பின்வாங்கிட்டு வரா, பின்வாங்க மாட்டாங்க. ஏன் ஆக மாட்டாங்களா? அவர் நீங்க 100 கோடி கொடுத்தாலும் அவர் இலக்கில கரெக்டா இருப்பார். அது ஒண்ணு மாற்று கருத்து. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இன்னைக்கு ஆரம்பிக்கிற இயக்கம் தனித்தபடி இயக்கம் கிடையாது. நான் எதுக்கு சொல்றேன், ஏன் ஒரு இயக்கம் வழியை தட்டினா மொத்தங்களே அந்த வழி நடந்துட்டு இன்னைக்கு நேரு அவர்கள் தலைவராக வந்த இயக்கத்துக்கு நாளைக்கு ராஷ்டிரத்துல அந்த இயக்கத்தை வந்து நம்மளுடைய நோக்கம் இந்த மண் நம்மளுடைய மண். இது ஆளக்கூடியவர்கள் இங்க இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் யாருமே கிடையாது. ஆளுங்கட்சி எங்க இருந்து எதிர்கட்சி திமுக சிவா போராட்டம் ரோட்டுக்கு வந்தாரா, மாலு ரோட்டுக்கு வந்தாரா, எவ்வளவு தப்பு நடக்குது ரோட்டுக்கு வந்தாரா. தீபாவளியினுடைய இலவசம் இதுவரையும் வழங்கல, இதுவரையும் ரேஷன் வழங்கல. அதுக்காக போராட்டம் பண்ணாரா? இங்க நான் திரும்ப சொல்லுவேன், கட்சி தான் வேற, ஆனா எல்லாம் ஒண்ணு. ஆனா இப்ப நாங்களை பொறுத்த வரைக்கும் கட்சி வேற கிடையாது. யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அத்தனை பேரும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அணியாக 3வது கண் எப்படி சிவன் வந்து நெற்றிகன் வந்து சாம்பலாக்கும். அந்த மாதிரி 3வது இப்ப அவர் மட்டும் கிடையாது, தெளிவா சொல்லுவேன். இப்ப இருக்கிறவங்கள நிறைய எம்எல்ஏ கூட இந்த 3வது அணியில கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாங்க. நான் திரும்பி சொல்லுவேன், நம்ம நாராயணசாமியை பார்த்தாச்சு, ரங்கசாமியை பார்த்தாச்சு, எல்லாரையும் பார்த்தாச்சு. ஆட்கள் மாறுறாங்க, ஒழுங்கு மாறல. நானே என்னுடைய இயக்கத்திற்கு எல்லாம் வந்து காமராஜ் சொல்லுவேன், காங்கிரஸ் சிந்தனையுடைய பாரதிய ஜனதா கட்சி, பிஜேபி ஆளுங்க. காங்கிரஸ் சிந்தனையுடைய பிஜேபி, காங்கிரஸ் பிஜேபி, பிஜேபி மறுபடியும் காங்கிரஸ், காங்கிரஸ் திமுக, திமுக அதிமுக, இப்படி கட்சி தான் மாறினே தவிர ஆட்கள் மொத்தமாக இருக்காங்க. அதனால இன்னைக்கு நாங்க முடிவு பண்றது, புதிய இளைஞர்கள் கொண்டு புதிய அரசு ஊழலே இல்லாத இந்த மாநிலத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய அரசாக அமையும். அது இன்னைக்கு வந்து புலட்சி போட்டது. மக்கள் ஒரு பேர் வந்து புதுச்சேரியாக அவரு இன்னைக்கு ஆரம்பிக்கல, எப்போ ஆரம்பிச்சிட வேண்டியது, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டியது. எவ்வளவு பேர் தடையெல்லாம் போட்டாங்க. இன்னைக்கு வந்து யார் சொன்னாலும் கேட்காத இன்னைக்கு வந்து அவர் வந்து தன்னை எல்லாருடைய மக்களுடைய ஆதரவோட இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் வந்து இந்த மாநிலத்துல எல்லாரோட இணைஞ்சு யாராலும் வந்து புதுச்சேரியாக உழைக்கிறார்களோ, ஊழலாளர்கள், நேர்மையாளர்கள், இந்த மாநிலத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள் எந்த அமைப்பா இருந்தாலும் புதுச்சேரியில் வந்து ரோட்டில் நிற்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இணைத்து வெவ்வேறு பாதையில இருக்கலாம். நான் வேற ஒரு இயக்கத்துல இருக்கலாம். ஆனா எல்லாம் 3வது அணி கண்டிப்பா அமைத்து 3வது அணி முதலமைச்சரை உருவாக்கும், நல்ல எம்எல்ஏ உருவாக்கும், புதுச்சேரி மாநிலத்துக்கான வாய்ப்புகள் கண்டுபிடிக்க